தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பணி மாறுதலாகியும் பாதுகாப்பு பணிக்காக சென்ற ஆயுதப்படை காவலர்கள் 250 பேருக்கு 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. ஊதியம் இல்லாமல் குடும்பத்தை நடத்த முடியவில்லை என்றும் ஊதியத்தை உடனடியாக வழங்க தூத்துக்குடி எஸ்பி பாலாஜி சரவணன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு பணிக்காகவும் அதே போல பணி மாறுதலுக்காகவும் சென்ற 250 ஆயுதப்படை போலீசாருக்கு 3 மாதமாக ஊதியம் வழங்கவில்லை என்ற புகாரானது எழுந்து இருக்கிறது. வழக்கமாக அந்த சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பாதுகாப்பு பணிக்காக ஆயுதப்படை போலீசாரை அனுப்புவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக 250 பேர் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு நிலையில் 3 மாதமாக அவர்களுக்கு சம்பளமானது வழங்கவில்லை என்ற அந்த புகாரானது எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக, அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு இது தொடர்பாக அவர்கள் பலமுறை புகார் அளித்தும் அவர் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருக்கிறது. அதே போல வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய அந்த 3 மாத கால சம்பளத்தை விரைந்து வழங்கவும், தொடர்ந்து முறையாக சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. இதற்கிடையே அந்த 3 மாத காலமாக வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய அந்த ஊதியத்தை விரைந்து வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கீழ் பணிபுரியக்கூடிய இந்த ஆயுதப்படை போலீசார் தங்களுக்கு அந்த 3 மாத காலமாகியும் சம்பளம் இன்னும் வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த குடும்பத்தை எப்படி சமாளிப்பது உள்ளிட்ட பல்வேறு புகார்களை அடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே காவல் கண்காணிப்பாளர் இது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.